2 பேருமே கடன் வாங்கி கொடுத்துடலாங்கிற முடிவுல இருக்காங்க. இப்பவே 12 லட்சம் கோடி கடன் வாங்கினதுக்கு ஒரு தலைக்கு தமிழ்நாட்டுல உள்ளவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ஆகுது. கடன் சுமந்துகிட்டு இருக்கோம். ஒரு குழந்தை பிறந்தாலும் அதுவும் பிறக்கிற அன்னைக்கே 2 லட்சம் கோடி 2 லட்சம் ரூபாய் கடன்ல தான் வருது. இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் நடத்தணுமா? இப்போ தமிழ்நாடு தத்தளிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் 5 வருஷம்லாம் தாங்கவே தாங்காது. நாளைக்கு பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு டீச்சர் கூட போட முடியாது பிள்ளைய படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி நிலைமை வரும். மருத்துவமனை, அரசாங்க மருத்துவமனைக்கு போனீங்கன்னாக்க டாக்டர் கிடையாது, செவிலியர் கிடையாது. அதுக்கு பதவி போட்டா சம்பளம் கொடுக்கணும், அதனால பதவி போடல. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இருக்கு.